Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல link இருக்கு. அதை click பண்ணி அதுல உங்களுக்கு classes பத்தின இன்னும் further information இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. join பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further information கேட்டு join பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வரிசையா bridal blouse designs வந்து நிறைய பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் சூப்பரான ஒரு bridal blouse அதாவது கேரளா சாரின்னு சொல்லுவாங்க அந்த சாரிக்கான பிரைடல் பிளவுஸ். அந்த சாரி வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. அந்த கலர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரியில என்ன மாதிரி டிசைன் பண்ணா நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க, இது வந்து ஃபுல் ஆஃப் ஒயிட் பிளவுஸ். இதோட சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டுல அப்படியே ஆஃப் ஒயிட் சாரி மேல ஃபுல் பார்டர் இருக்கும். எங்கேயுமே வந்து கேப் இல்லாம ஃபுல்லா இங்க இந்த ஸ்லீவோட பார்டர் பாக்குறீங்க இல்லையா, இதே மாதிரி ஃபுல் சாரியுமே இருக்கும். பிளவுஸ் வந்து கொஞ்சம் பிளைனா இருந்தது. ஸோ இது மேல நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல் ஆஃப் ஒயிட். ஒன்னு நம்ம கோல்டு கொடுக்கலாம், இல்ல இந்த ஆஃப் ஒயிட் கலர்ல த்ரெட் கொடுக்கலாம். ஆஃப் ஒயிட் த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் கலர்லயே இருக்கிறனால நம்மளுக்கு அட்ராக்டிவா தெரியவும் செய்யாது. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு பீட்ஸ் ஸ்டோன் அது மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். அடுத்து வந்து டிசைன் வந்து க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க, இது வந்து நார்மல் யூநெக் பிளவுஸ். ஸோ யூநெக்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லேயர்ஸ்க்கு வந்து இங்க வந்து ஜரி த்ரெட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மோத்தி பீட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லேயர் சுகர் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பீட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து தனியா அட்ராக்டிவா இருக்கும் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீட்ஸ் பாருங்க பாக்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் நீட்டமா இருக்கும் பீட்ஸ். அதோட வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிற ஸ்டிச்சஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கீழே வந்து சம்கி இருக்கு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கோதுமை பீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூணு செட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி அந்த நெக்குக்கு வெளியில கரெக்டா ஈவனா வர்ற மாதிரி, ஈவன் கேப்ல இருக்கிற மாதிரி இதுல சம்கி இருக்கு, சுகர் பீட்ஸ் இருக்கு, அப்புறம் கோதுமை பீட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் ஃபுல்லா அங்கங்க புட்டாஸ் பாருங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சக்கரி ஸ்டோன் பேஸ் கொடுத்து அது மேல ஸ்டோன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நெக் ரவுண்ட்ல என்ன டிசைன் கொடுத்தோமோ அதே சேம் டிசைன் இங்கேயும் இருக்கு. சம்கி சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கோதுமை பீட்ஸ். ஸோ இந்த டிசைனே வந்து ஃபுல்லுமே பிளவுஸ் ஃபுல்லா அங்கங்க இருக்கு. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்ல வந்து பேக் நெக்ல நான் என்ன ஒர்க் பண்ணணும் அதே சேம் ஒர்க் தான் இந்த ஸ்லீவ்லயும், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் வந்து இந்த பார்டர் மேல ஒர்க் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இது பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டா இருந்தாலுமே நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து நமக்கு தனியா தெரியுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பார்டர் மேல பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம எடுக்கிற டிசைன் வந்து ஒரு த்ரெட் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பார்டர் மேல பண்ணும்போது நம்மளோட டிசைன் வந்து வெளியில அட்ராக்டிவா தெரியாது. நம்ம என்ன டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி பீட்ஸ், இந்த ஒயிட் ஸ்டோன் இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தனியா தெரியும் அந்த டிசைன். இந்த டிசைன் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த டிசைன் வந்து ஒரு பிகினர் இப்பதான் ஒண்ணு பழகிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டிசைன் எடுத்து ஈஸியா பண்ணலாம். ஏன்னா இதுல அவ்வளவு கஷ்டமான ஸ்டிச்சஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணலாம். ஒரு பிகினர் இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1-2 பிளவுசஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளவுசஸ் எடுத்து சூப்பரா ஒர்க் பண்ணலாம். நீங்க கஸ்டமரா இருக்கீங்க, நீங்க வந்து இதே மாதிரி பிளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் சூப்பரா சூஸ் பண்ணலாம். எதனால அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் வந்து மினிமம் ஒர்க்காகவும் இருக்கும், அதே சமயத்துல பாக்குறதுக்கு கிராண்டாவும் இருக்கும். ஸோ எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து இந்த பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுசஸ்க்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், பட்ஜெட் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் அதே சமயம் இந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும், ரொம்ப யூனிக் லுக் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.